ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோரில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ஒரு வழியாக சரவணனுக்கும் தங்கமயிலுக்கும் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ரிசப்ஷன் நடந்துகிட்ருக்கு. எல்லோரும் வந்து மொய்யெல்லாம் வச்சிட்ருக்காங்க. அப்போ வரவங்க ஒருத்தவங்க ராஜி மீனா பார்த்து இவங்க 2 பேரும் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டவங்க தானே அப்படி சொல்லிட்டு பேசவும் அவங்க கோமதி அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஓடி வந்தாலும் நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, நாங்களே தெரிந்தாலும் இப்படி ஒரு மருமகங்க கிடச்சிருக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. குழலையும் வந்து கோவப்படுறாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் தேடி தேடி கல்யாணம் பண்ணி வச்சவங்களே ஓடி போகலையா, வேலையை பார்த்துட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. இதே கல்யாணம் வீட்டு பார்த்துலன்னா வாயை கிழிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்கிறாங்க. அவங்க கோவமாக பேசினாலும் நாத்தனாருங்களை வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்ன அவங்க 2 மருமகளுக்கு கல்யாணம் ஆகி 3-4 மாதம் இருக்குமே, எதுவும் விசேஷம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அம்மா வந்து சீன்றாங்க. அதுக்கு நம்ம மீனா வந்து முதல்ல எங்கள் கல்யாணம் ஆச்சு, அது ஒரு விசேஷம். அடுத்து வந்து கதிர் கல்யாணம் ஆச்சு, அது ஒரு விசேஷம். அதுக்கப்புறம் சரவணன் மாமா கல்யாணம் ஆச்சு, அது ஒரு பெரிய விசேஷம். இதுக்கப்புறம் என்ன விசேஷம் வேணும் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு புரியலை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவள் எல்லாம் புரிஞ்சுதான் பதில் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி குழலி வந்து நோஸ் கட் பண்ணுறாங்க. அடுத்து திரும்பியும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல், நான் என் பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டேன், நீ போனோடனே எனக்கு ஒரு பேரானோ பெற்று கொடுத்துடணும் சொல்லிட்டு சொல்லவும் ராஜ் இருந்துட்டு அது எப்படி உடனே நடக்கும், 10 மாதமாக ஆகும்ல அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் சிரிக்கிறாங்க. அடுத்து வந்து அவங்க அப்பா வந்து செருப்பு போடாமல் வரதை வந்து கதிர் கவனிச்சுட்டு அவங்க மாமா கிட்ட செருப்பை கொடுத்து அனுப்புகிறாரு. என்னடா இது அப்படின்னு கேட்கவும் செருப்பு எடுத்து போடுறாரு வந்து பழனி. அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டு பாண்டியன் வந்து காலைல சந்தோஷமாக செருப்பை போடுறாரு. ஒரு வழியாக சபதத்தை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லவும் என்னங்க என்ன சபதம் அப்படின்னு வந்து மயிலோட அம்மா கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா வீட்டில் தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்க வீட்டில் கல்யாணம் நடக்காமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் மாமா வந்து சரவண மாமா கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் காலைல செருப்போட சபதம் போட்டிருந்தாரு, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. செந்தில் வந்து நம்ம மீனாக்கு ஜாங்கிரியாக வைக்கிறாரு. அதை பார்த்துட்டு குழலி டென்ஷன் ஆகிட்டு அதில் இருக்கிறத பாதி எடுத்து இங்கே வை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கதிர் வராரு, ராஜுக்கு அப்பளமாக எடுத்து எடுக்கிறாரு. கதிர் இங்கேயும் அப்பளம் வைங்க அங்கேயும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கலாய்க்கிறாங்க. அடுத்ததாக வந்து தங்கமயில்கிட்ட அவங்க அம்மா வந்து உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, ஆனால் அந்த 2 மருமகளுங்க மேலே எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை, உன் மாமனார் மாமியாரையும் உன் புருஷனையும் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. தங்கமயில் வந்து பிரிய முடியாமல் அழுதுட்ருக்காங்க. இந்த காட்சியை தான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. பாவம்ல, பாவமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களா நினச்சா அவங்க அப்பா அம்மா வந்து பார்க்கலாம், நாங்கள் அது கூட முடியாது அப்படின்னு சொல்லவும் செந்தில் நீங்கள் ரொம்ப பாவம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட கோமதி வந்து மீனாவையும் ராஜையும் நீங்கள் முன்னாடி போய் ஆரத்தி ரெடி பண்ணுங்கள், நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், குழலியும் பொண்ணு வரும்போது வீடு திறந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடு தர முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நல்லா எனக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா பாய்.